கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே? நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? 30 மதம் பிடிச்ச யானையை மண்டையிலே முட்டி கொன்ன வம்சம். காட்டு யானையில எங்க தாத்தா காலப்படுத்தி கதறி இருக்கு. இப்ப பாரு ஆட்டத்தை, தள்ளு தள்ளு நீ. ஐயோ லேட்டா வந்துட்டீங்களே, கொஞ்சம் முன்னாடி வந்தா புலி வேஷம் கொடுத்துருக்கலாம். சும்மா இருடா. புள்ளியார் வேஷம் தரலான்றியா? வணக்கங்க. ஓகேமா? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? சும்மா விளையாடாதீங்கண்ணே. நானே பொண்ணு பார்க்க வெள்ளையும் சொல்லுமா போறேன். அதை எடு இதை எடு மட்டை எடுன்னுக்கிட்டு. சரிடா சொல்ல, அதை கொஞ்சம் எடுத்து குடுறா. சரி சரி, கையில பட்ட அழுக்காயிரும். ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாத. கிரீஷ் டப்பாவை எப்படி உதைச்ச? அப்பா, எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராதன்னு. எல்லாம் என்ன சொல்லணும், இது எப்படி தெரியுமா இருக்குது? எவ்வளவு தெளிவா போனாலும் நான் இங்க அடிச்சு போடுவாங்க. சரி விடு, வெந்நீர் வச்சு குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். இல்ல சார், இந்த தண்ணிக்குள்ள தான் சார் சுத்திக்கிட்டு இருக்கா. மறுபடியும் வந்தாலும் வருவா. இந்த குளம் என்னைக்கு வந்தது அன்னைக்கு தான் சார் அவனை பிடிக்க முடியும். அதனால இந்த சேசல வச்சு புடந்துடுங்க. கொஞ்சம் புடங்க முடிவெடுங்க. தேகத்துல கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா? பள்ளி எடுத்து வாரியா இல்ல பவுடர் பூச்சி சிங்கடிச்சு பெஞ்சு தேய்க்க வாரியா? கழுத வயசாகுல்ல. ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். தெருவுக்கு வாடா, சொல்லிட்டு போ. எங்க வந்து சொல்லு. வாடா 100 பேர் பொருள் எத்தனாலும் சண்டை போடுற தைரியம் எனக்கு இருக்கு செல்வி. இந்த பார் செல்வி, நேத்து நைட்டு பூரா தூங்காம உனக்காக நான் ஒரு கவிதை எடுத்து வந்திருக்கேன் செல்வி. மரத்துல இருக்குது காய், மரத்துல இருக்குது காய், தூங்க தேவை பாய், தூங்க தேவை பாய். நீ மட்டும் 2 days டைம் கொடு, இதோட சூப்பர் கவிதை. கவலைப்படாத, உணர் கவிதை வச்சிருக்க ஸ்பாட்லயே. மவுண்ட் ரோட்ல அண்ணா சாலை, ரஜினிகாந்த் மொரட்டு காலை. அணி குழந்தை சுமாரா ராம்ராஜ் அணிந்திட வேண்டும், நீ ராம்ராஜ் அணிந்திட வேண்டும். கனவுகள் மெய்ப்பட ராம்ராஜ் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள். சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட். டேய் கருமாண்டி, என்னடா இது பேசம்? ஹலோ, கொஞ்சம் மரியாதை பேசுறோம். இப்ப நான் சாதாரண இல்ல. இல்ல போட்டோ பார்க்கறான்னு சொல்றீங்க, தெளிவா சொல்றா. நான் டெரரிஸ்ட் ஆயிட்டேன். இது தெரிச்சிட்டு வண்டியா? டெரரிஸ்ட்னா தமிழ்ல தீவிரவாதி அர்த்தம். சார் இவன் தலைமாரி சூப்பரா பேசுவான் சார், பண்றான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. அந்த பையனால அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா எங்களை காட்டி. ஒரு தார்பாயை நடுவ தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லாவேல என்னடா சொல்றது? ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போடா. யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடான்.